ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான குருமா தான் செய்ய போகிறோம். இதில் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் போட்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதனால் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். குருமா நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். தேங்காய் எடுத்துக்கிறேன். இது போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.